நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரில் சந்தித்து உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பானது இன்று ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாருமே லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மிகுந்த ஒரு மன உளைச்சலோட லாக்டவுன்ல காலத்தை கழிச்சு கொண்டு போயிருப்போம். இப்ப லாக்டவுன் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி இயல்பு நிலைக்கு வரப்போகுது. ஸோ இந்த லாக்டவுனுக்கும் இயல்பு நிலைக்கும் என்ன வித்தியாசம், என்ன இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம கத்துக்கிட்டோம் சொல்லி பார்க்கும் பொழுது, அரசு பணியில இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொண்டு போக முடியும், ஒரு நிரந்தரமான வாழ்க்கை வாழ முடியுங்கிறது இந்த லாக்டவுன் ஆனது நம்மளுக்கு கத்து கொடுத்துருச்சு. ஸோ எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் அரசு பணிக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த லாக்டவுன்ல கிட்டத்தட்ட இந்த இயர்ல நடக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுமே ரத்து செய்யப்பட்டு அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போறாங்க. சில எக்ஸாம் நடக்குமாங்கிற பல்வேறு கேள்விக்குறிகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டயத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, 1.5 ஆண்டுகளுக்கு பின்பு ரயில்வே எக்ஸாமினுடைய டேட் ஆனது அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்டிபிசி எக்ஸாமுக்கும் சரி, குரூப் டிக்கும் சரி, அந்த எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு மிகுந்த ஒரு மன சந்தோஷம் அடையக்கூடிய செய்தியாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கான டேட்டு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த டேட் எப்போ வரும் சொல்லிட்டு நம்ம போனா, அதுக்கு பின்னாடி குரூப் 4 எக்ஸாம் நடத்திட்டாங்க. குரூப் 2க்கான சிலபஸ் எல்லாமே மாற்றி குரூப் 2 வர வேண்டியது, லாக்டவுனால அது ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு பயிற்சி அளிக்கலாம் சொல்லிட்டு ஒரு முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நண்பர்கள் அனைவரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்கிற பட்சத்துல ஒரு 60 நாள் ஷெட்யூல் ஆனது நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஸோ அதன்படி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி அளிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பயிற்சி அளிக்க போறோம், குறிப்பா அந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கும் ஆர்ஆர்பிக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல்னு சொல்லலாம். ஸோ அதுல அதிகமான படிக்க வேண்டிய பகுதி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரயில்வே ஜாப்ங்கிறது ஒரு மதிப்பு மிக்க ஒரு கௌரவமிக்க ஜாப். ஸோ இந்த ஜாப்ல நம்ம சேர்றதுல எந்த ப்ராப்ளம் வராது, ஒரு கௌரவமான ஜாப். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறத விட ரயில்வேக்கு பாத்தீங்கன்னா படிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்ச நாள்ல கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சுட்டாலே கொஞ்சம் ஈஸியா சக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா 35,000 போஸ்ட், அது போக குரூப் 4க்கு சரி குரூப் டிக்கு அதிகமான போஸ்ட் இருக்கு. ஸோ 1.5 லட்சத்திற்கு அதிகமான வேகன்சி. இனிமே இதே மாதிரி இந்த டைம்ல கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஒரு விஷயத்த நம்ம கண்கூட பார்த்தோம்னா, கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம். இனி அரசாங்க வேலைங்கிறதா நம்மளுடைய நிரந்தரங்கிறத நம்ம உணர்ந்துடும். அப்படி உணர்ந்த பின்பும் நம்ம அதுக்கான வாழ்க்கை, அதுக்கான காலத்தை நோக்கி ஓடலைன்னா ரொம்ப கஷ்டம். மிக அருமையா கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசம் 2 மாசத்துல ப்ரிப்பரேஷன் பண்ணி ஈஸியா சக்சஸ் பண்ணிட்டு போனவங்களா இருக்காங்க. ஸோ அப்ப அந்த ஆர்ஆர்பி சூத்திரம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, 3 விஷயத்த நம்ம பாத்தீங்கன்னா நல்லா பார்த்தோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரீசனிங், மூணாவது பாத்தீங்கன்னா ஜிகே. இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு இருக்கு. ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல 30 கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் 2லையும் பாத்தீங்கன்னா 35 கேட்கிறாங்க. இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய டாபிக் பார்த்தோம்னா ஒரு 23 இருந்து 22 சேர்த்துக்கலாம், 25 டாபிக். இந்த 25 டாபிக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதும், வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்காது. ஸோ இந்த 25 டாபிக்கை ப்ரிப்பேர் பண்றோம்னா ஆர்ஆர்பிக்கு கிடையாது,
கான்ஃபிடென்ட்டா வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அந்த விஷயத்தை நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டேஜ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 30, ஸ்டேஜ் 2ல 35, ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்டேஜ் 1னா கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கும், ஸ்டேஜ் 2னா கஷ்டமா இருக்குங்கிற எந்த ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே ஒரே கிரேடில் தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல வந்து 30 கேட்குறாங்க, ஸ்டேஜ் 2ல 35 கேட்குறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் 40 மார்க் கேட்குறாங்க. இந்த 40ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அந்த இது ஃபுல்லாக வந்தது. அது பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் வந்தது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப போட்டி போடணுங்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மாநாடு என்னென்ன மாநாடு நடந்திருக்கு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸை விட்டு கேள்வியே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், சினிமா சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு பற்றிய எல்லாமே ரீசெண்டா, அது மட்டும் இல்லாம ஃபெமிலியரா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. தேவையில்லாதது ரொம்ப தப்தா டிஎன்பிசி மாதிரி தப்தா போயெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து 40 மார்க்கு. ஸ்டேஜ் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 மார்க். டோட்டலா போட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுல 100 வந்துடும். இதுல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க 120 வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 100ஆ டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்கிற 3 ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் போது மல்டிப்ளை சாய்ஸ் அது கொடுத்துரும். இன்னொரு விஷயம் என்ன, டிஎன்பிசிக்கும் இந்த ஆர்ஆர்பிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்குங்கிறது கிடையவே கிடையாது. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்குங்கிறது கம்பல்சரி உண்டு. அப்ப நெகட்டிவ் மார்க் எப்படி கேட்கிறாங்கன்னா 3 கொஸ்டின் நம்ம தப்பா பண்ணோம்னா 1 மார்க், நம்ம கரெக்டா பண்ணதுல 1 மார்க் தூக்கி போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவா கான்ஃபிடண்டா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து தான் செய்யணும். எது கரெக்டா அக்யூரேட்டா நம்மளுக்கு தெரியுதோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். தெரியாததை நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுணும். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு நார்மலா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா 100 கொஸ்டின் இருக்கு, அந்த 100 கொஸ்டின் நான் அடிச்சேன், 100 கொஸ்டின் அடிச்சு எனக்கு 70 வந்துச்சுங்கிறது கிடையாது. 70 அடிக்கு தெரிஞ்சது 70, அந்த 70ஐயும் நான் கொடுக்குறேன். அப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் இந்த ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப மேத்தமெட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்குங்கிறது கான்செப்டே கிடையாது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கா இருக்கும். ஆனா ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஆர்ஆர்பி எழுதியிருந்தாலும் சரி, இல்லை எழுதலைன்னாலும் இனிமே எழுதிட்டு வந்தாலும் வரும்போதே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எழுதின நண்பர்கள்ட்ட நீங்க விசாரிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து அப்படியே பிகப் மாறாம அப்படியே கொஸ்டின் கேட்டுப்பாங்க, வேற எந்த பகுதியில இருந்துமே கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஆர்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் தான். அப்ப மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 டாபிக் இருக்கு. இந்த 23 டாபிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியண்டா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஈஸியா இதுல ஒரு 25, இதுல ஒரு 23, இதுல பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60. இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க தரவா இருந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சலாம் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒரு சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கை தவிர்த்து வேற எங்கேயுமே கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஒன்று நம்ம டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நம்மளால அது புரியலைன்னா இன்னைக்கு யூடியூப்ல எத்தனையோ சேனல்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஈஸியா. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட போறோம், அந்த ஷெட்யூலை நீங்க யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்ப மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 25, ரீசனிங்க்கு ஒரு 23 டாபிக் இருக்கு. வெரி சிம்பிளா இருக்கும், நம்ம அதுல ட்ரைனிங் எடுக்கிறோம். அடுத்து ரீசனிங் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே போன எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் பார்த்தோம்னா சிபிஎஸ்சி புக் இருக்கு இல்லையா, அந்த புக் பேக் கொஸ்டின் பிளஸ் அந்த புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின் ஆனது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி புக் பேக்ல இருக்க கொஸ்டின் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி பார்த்தாலே போதும். நாங்கள் அந்த புக்கில் உள்ள தகவலை எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக மெட்டீரியலாக கொடுக்கலாம்னு
அப்ப ஜிகேவும் நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். கரண்ட் ஈவெண்ட்டையும் முடிச்சிடும். கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ், மாநாடு, வெரி ஃபெமிலியர் நியூஸ் தான் கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப செலக்டிவான டாபிக்கை மட்டும் நம்ம தொட்டு எடுத்து ஈஸியா அந்த ஆர்ஆர்பியில படிச்சாலே அடிச்சு போயிடலாம். டிஎன்பிசி மாதிரி அதிகமா படிக்கணும் கிடையாது. ஆனா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. டெய்லி ஒரு 2 hours வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கும். அப்ப நான் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் இம்பார்ட்டன்ஸ். ஒன்று மேத்தமெட்டிக்ஸ், 2வது ரீசனிங், 3வது ஜிகே. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் RS அகர்வால் புக்கை போட்டுடலாம். ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம சிபிஎஸ்சி புக்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு இந்த 60 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த 60-70 நாள் போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது. இன்னும் இம்பார்ட்டன்ஸான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட ஓல்டு கொஸ்டின். டிஎன்பிசிக்கும் ஆர்ஆர்பிக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசம் உண்டுங்கிறது நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறதான். ஸோ அதுல என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்ல கேட்கறாங்க. இந்த சோலார் சிஸ்டம் இருக்குன்னா இந்த சோலார் சிஸ்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அடுத்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டத்தோட ரிலேட்டடா இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன்ல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அடுத்து வியாழன்ல இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சோலார் சிஸ்டத்தை ரிலேட்டடா தான் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இந்த ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. கேட்ட கொஸ்டினே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் எடுத்து பார்த்து அதனுடைய கொஸ்டினை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். கேட்ட கொஸ்டினே ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு ஆன தாரக மந்திரம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்னா ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் தான். ஸோ அப்ப இப்ப நீங்களே ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்பிடன்ட் ஆயிருப்பீங்க. நீங்களே ஒரு விஷயத்துக்கு தெளிவா இருப்பீங்க. டிஎன்பிசி மேத்தமெட்டிக்ஸ் பிளஸ் ஜிகே இம்பார்ட்டன்ட். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் காம்ப்ரமைஸே கிடையாது. டெய்லி 2 டாபிக்ஸ் எடுத்து போட்டுட்டே இருக்கும். இப்ப ஒரு டாபிக் இருக்குது, சுருக்குக சிம்பிளிபிகேஷன்ல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல ஒரு 50 கணக்கு இருக்குன்னா 50 கணக்கு எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு 4 நாளைக்கு 4 அப்படியே போட்டு தெரியலையா யூடியூப்ல எத்தனையோ சேனல்ல மேக்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் தெரிஞ்ச நண்பர்களை கேட்டுக்கலாம். ஸோ இதை நீங்க திருப்பி ரிப்பீட்டடா போட்டு பார்க்க உங்களுக்கு ஈஸி ஆகிடும். அப்ப ஆர்ஆர்பியினுடைய சூட்சமா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அந்த ஓல்டு கொஸ்டின் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு கொஸ்டின் ஓல்டு கொஸ்டினை பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஓல்டு கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 கொஸ்டின் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த 30-40 கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிப்பீட்டடா போட்டு பார்க்கும்போது அதுல எப்படி கேட்டிருக்காங்க, எந்த பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க அண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்ப ஆர்ஆர்பிக்கும் டிஎன்பிசிக்கும் என்ன வித்தியாசம் அங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி. மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் நீங்க இதுல பார்க்கணும். அது பிறகு மற்றதுல ஃபுல்லாமே செலக்டிவ் டாபிக்கா பார்த்தா இருக்கும். அப்ப என்னென்ன டாபிக்கை பார்க்கணும் சொல்லி நம்ம பார்க்கும்போது ஜிகேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியா நம்ம என்னென்ன பார்க்கணும் சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஹிஸ்டரியில என்ன சொல்லி பாத்தீங்கன்னா புத்தர்கள் பத்தி, புத்தர்களுடைய கோட்பாடுகள், அவர்கள் நடத்திய மாநாடுகள், அவங்களை பத்திய முழுமையான தகவலானது புத்திசை பத்தி நம்ம என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடியது முகலாயர்கள். முகலாய மன்னர்கள் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாபர் வந்து அவுரங்கசீப் வரைக்கும் அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கட்டடக்கலை என்ன, அவங்களுடைய நூல்கள் என்ன, அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் எழுதினாங்க. ஸோ அந்த பகுதி செலக்டிவா பாருங்க. முதல் புத்தர்கள், அடுத்து முகலாயர்கள், அடுத்து வரலாற்று ஆசிரியர்கள் நூல்கள். அதுக்கு அடுத்தபடியா நம்ம மெயினா பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் இயர். இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். ஸோ இந்த ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும்
என்ன கேட்கறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த இயர்ஸுடைய தாக்கம் என்ன, வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர்ஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதை தான் நம்ம மெயினா கேட்பாங்க. எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க, செலக்டிவா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பானிபட்டு போர் 1526. இந்த பானிபட்டு போறதுனால என்னாச்சு, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யம் உருவாச்சு. முதல் இந்திய சுதந்திர போர் 1556. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் என்ன செஞ்சு விடுதலை வந்து ஏற்பட்டுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. சோ இதே மாதிரி செலக்டிவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரரசுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆனது. சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய போர்கள், வரலாற்று ஆசிரியர்களுடைய நூல்கள். சோ இந்த பகுதியை ஃபுல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பாத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாநாடு, ஃபர்ஸ்ட் அந்த கட்சி உருவானதுல இருந்து விடுதலை அடைந்த வரைக்கும் என்னென்ன மாநாடு நடந்தாங்க, சோ அவங்களுடைய தீம்ஸ் என்ன, யார் தலைமையில நடந்துச்சு, அதனுடைய குறிக்கோள் என்ன. சோ இதை ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா பாத்துக்கணும். அப்ப ஹிஸ்டரினா ஒரு 6 டாபிக் தான். இது படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் நம்மளுக்கு ஆகும், 2 days. அப்ப செலக்டிவா பார்த்தாரு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி. ஜியாகிரபினா நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய நிலத்தோற்றம், இந்தியாவினுடைய நிலத்தோற்றம். அடுத்து முக்கியமா இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம், பூமியில என்ன இருக்கு, பூமிக்கு கீழே பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, மேல வானத்துல பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கு. சோ இந்த இது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நதிகள், அந்த நதிகள் எங்கெங்க பாயுது, சரிங்களா. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய நில எல்லை, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஸ்பெசிபிக்கானது என்ன. சோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், மெயினா டிரான்ஸ்போர்ட்னு எடுத்துக்கும் பொழுது நீர்வழி, நிலவழி, வான்வெளி, ரயில்வே. சோ ரயில்வேல உள்ள இம்பார்ட்டன்ஸ், ரயில்வே மண்டலம், ரயில்வே மண்டலங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ஸா பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபியை பொறுத்தவரைக்கும் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா வேளாண் நிலங்கள், வேளாண் என்னென்ன நிலத்துல எந்தெந்த மாநிலத்துல எந்தெந்த வேளாண் ஸ்பெசிபிக்கா இருக்கு, பெஸ்டா இருக்கக்கூடியது என்ன, இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி. இது ஃபுல்லாமே நம்ம தொகுத்து மெட்டீரியல் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருவோம். அதே நீங்க ஃபாலோ பண்ண செலக்டிவா இதை மட்டும் பார்த்துட்டா ஜியாகிரபி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எந்த ஒரு போட்டித் தேர்வாக சரி 5 years பிளான் தான், 5 ஆண்டு திட்டம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங். அடுத்து வறுமை ஒழிப்பு திட்டம், வறுமை ஒழிப்பதற்காக எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, சரிங்களா. அடுத்து பாப்புலேஷன், மக்கள் தொகை கணக்கு, டேட்டா பேசிக்கா இருக்கக்கூடிய எந்த 4 டாபிக்கை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம், 4 விஷயம் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்கள், என்னென்ன திருத்தம் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அட்டவணைகள், விதிகள் கண்டிப்பா கேட்கக்கூடியது. 2. 3வது இந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்கள் எந்த நாட்டில இருந்து பெறப்பட்டது, ஒவ்வொரு பகுதியுமே எந்தெந்த நாட்டில இருந்து வாங்கினாங்க. சோ அது நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஃபைனலா இருக்கக்கூடியது நினைவு சின்னம், தேசிய சின்னம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் எப்போது அங்கீகரிச்சாங்க, தேசிய கொடி, நினைவு, தேசிய மலர், சரிங்களா. தேசிய சின்னங்களை ஃபுல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஓல்டு 7th புக்ல இருக்கு, சமச்சீர் புக் ஓல்டு புக்ல 7th புக்ல இந்த டாபிக் இருக்கு, ஃபுல்லாமே நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே போகணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இருக்கு ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். சோ அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள், என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, யார் யார் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய தந்தையர்கள், எந்த துறைக்கு யார் தந்தையர்கள். சோ அதுக்கடுத்து சயின்ஸுடைய ஃபேக்ட், சரிங்களா. விதிகள், என்னென்ன விதி இருக்குது, நம்புகோல் விதிகள் என்ன. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம் என்ன. ஸோ இதெல்லாம் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள். ஸோ அந்த விதிகள். அதுக்கடுத்து அளவைகளுடைய பயன்பாடு, எந்தெந்த அளவையை எதுக்கு பயன்படுத்துறோம்ங்கிற அந்த அளவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நினைச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், அடுத்து ஆசிட், என்னென்ன ஆசிட் இருக்கு, அடுத்து எந்த ஆசிட்டினுடைய உருவம் எது, சரிங்களா. இந்த ஆசிட்டை கலந்தா என்ன வரும். ஸோ அமிலங்கள், காரங்கள், அமிலங்களுடைய பண்பு என்ன,
காரணங்களுடைய கொண்டு வரலாம். வெரி இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ விட்டமின்ஸை நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பாடி, மனித உடல்ல மிகப்பெரிய உறுப்பு இது. தசையினுடைய எடை எவ்வளவு, மிகச்சிறிய உறுப்பு இது, சரிங்களா? வெள்ளை அணுக்கள் எத்தனை, வெள்ளை அணுக்களுடைய ஆயுள் நாட்கள் எவ்வளவு, சிவப்பு அணுக்கள் பணிகள் என்ன, சிவப்பு அணுக்களுடைய ஆயுள் நாட்கள் என்ன, கல்லீரல், கணையம், மூளை எந்த உரையால் சூழப்பட்டுள்ளது. ஸோ இது ஃபுல்லாமே மனிதனுடைய பாடி அப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்கணும். இதுதான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸினுடைய ரூல்ஸ், அடுத்து சயின்ஸினுடைய யூனிட், அளவைகள், வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் செலக்டிவான போர்ஷன். இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? செலக்டிவான போர்ஷன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும். இதுல இருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓல்டு கொஸ்டினை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஈஸியாக அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆயிடும். உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்து கான்ஃபிடன்ஸ் நம்ம கரெக்டான கையில் போயிட்டு இருக்கோம், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோ காம்ப்ரமைஸ். அங்கே கொடுத்துருக்கிற 25 டாபிக், ரீசனிங்ல 23 டாபிக் வந்து நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதில் காம்ப்ரமைஸே பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருக்கீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 நாள் கொடுக்கலாம், சரிங்களா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பிளஸ் ஜிகேல இருந்து மெட்டீரியலோ கொஸ்டின் ஆன்சர் உண்மையாவோ நம்ம டெய்லி வந்து ஒரு பயிற்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம், அந்த குரூப்பில் இணைச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த பயிற்சியை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். இல்லை சார் நான் ஆர்ஆர்பிக்கு இது வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணல, இனிமேல் பண்ணுறேன்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் டிஎன்பிசிக்குனாலும் ஆல்ரெடி நம்ம குரூப் இருக்கு, அந்த குரூப்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு பயிற்சி வேணும்னா உடனடியாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த பயிற்சியை வாங்க காத்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஈடுபாடாக இருக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே தொடர்ந்து பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க. நம்மளுக்கு ஆசிரியர் தொழில், ஸ்கூல் வேலை, ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது இது கொஞ்சம் தடைபடாது. உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய வேண்டுகோள், உங்களுடைய எதிர்பார்ப்பு, இதை வச்சுதான் எங்களுடைய பிளானிங் அமைக்கணும். ஸோ எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய. இந்த பயிற்சிக்கு எத்தனை நாள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு இயல்பு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கேன். ஆனால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னு சொன்னால் அது முடியுமா? முடியாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னு சொன்னால் யாராலையுமே எழுந்திரிச்ச முடியாது, படிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சுச்சுவேஷன் தான். உங்களுக்கான பிளானை நீங்கள் போடுங்க. மேத்தமெட்டிக்ஸில் டெய்லி ஒரு 2 hours நீங்கள் அடிச்சு மேக்ஸ் செஞ்சு பாருங்க. ஓல்டு கொஸ்டின் எடுத்து இருக்கிற ஓல்டு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஓல்டு கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, ஜிகேயை பொறுத்த வரைக்கும் சரி, உங்களுக்கு 1 week போகுது இந்த டாபிக் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. அப்போ நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது மேத்தமெட்டிக்ஸ். ஸோ கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து எமது குழுவுடன் இணைந்திருங்க. உங்களுக்கான அரசு பணியை உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், அரசு பணி மட்டும்தான் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவோங்கிறது. ஸோ அனைவரும் இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய. உங்களுடைய அரசு பணியை உறுதிப்படுத்துவதற்கு சுபி குழுவினர் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.